ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுக்கிறோம். பட் இயற்கையாகவே ஏதாவது ஒரு டாபிக் வந்து எனக்கு வந்துடுது. ஸோ இன்றைக்கி நான் ஒரு டாபிக் என்ன எடுத்திருக்கேன்னா, அது ரொம்ப நம்ம பழைய காலத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். அது மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம இன்னுமே அதை வந்து விடாமல் டே பை டே அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் அதுக்கான டெவலப்மெண்ட்ஸும் ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. என்னென்னு தானே பார்க்குறீங்க? அதுதான் வந்து டேட்டோ. ஸோ டேட்டோ வந்து அந்த காலகட்டங்களில், அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளோட மூதாதையர் காலங்கள்ல இருந்தும் பழங்குடி மக்கள் இன்னும் அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு மிருகங்களை அடையாளப்படுத்துறதுக்காக டேட்டோ குத்தி வச்சுருந்தாங்க. இது நம்மளோடது தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்து தன்னுடைய இனம், இவர்கள் ஏன் இனம் அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து பச்சை வந்து குத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மக்கள் நம்ம மக்கள். இப்போ பழங்குடி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மக்களும் வந்து ஒவ்வொரு விதமான வந்து பச்சை குத்தி இருப்பாங்க. அந்த அதை பார்த்தாலே தெரியும், அவங்க ஜென்ரேஷன் வைஸாக அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டும் வருவாங்க. ஒரு அடையாளத்துக்காகவும் குத்தியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கலாச்சாரங்கள் பின்பற்றுறதுக்காகவும் அந்த டேட்டோஸ் வந்து அவங்க குத்தியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஒன்று பெற்று வளர்த்த அப்பா அம்மாவை நம்ம டேட்டோ குத்தலாம், அல்லது கட்டின கணவரை டேட்டோ குத்தலாம், அல்லது நம்மளுடைய குழந்தைகளை நம்ம டேட்டோ குத்தலாம். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, யார் ஊர் பேர் எதுவுமே தெரியாது, நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரவோ அவருடைய உருவத்தையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டேட்டோ போட்டிருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது சிரிக்கிறதா கோவப்படுறதானே சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா லைஃப்பில் அவங்களுக்கு என்ன ஆக போகுது? பிறந்ததுலேருந்து வளர்த்த தாய் தகப்பனுக்கு அவங்க அதை பண்ணியிருக்கலாம், அவங்கள இந்த உலகத்துக்கு அடையாளம் கொண்டுட்டு வந்து உருவாக்கினவங்களுக்கு. ஸோ அந்த இதுவும் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு வந்து இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க லைஃப் பார்ட்னராவது குத்திருக்கலாம், அதுவும் கிடையாது. ஸோ இப்படி இன்றைய கலாச்சாரம் வந்து சீர்கெட்டு போய் எதுக்கு டேட்டோ குத்துறோம்னு தெரியாமல் குத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி அழகுக்காக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே டேட்டோ குத்தணுங்கிற அந்த விஷயம் கூட இல்லாமல் எங்கெங்கேயோ குத்திகிட்ருக்காங்க. சிலர் வந்து தன்னுடைய கணவரையோ பிள்ளைகளையோ அல்லது தாய் தகப்பனையோ அல்லது உயிருக்குயிராக பழகிய தோழிகளையோ அதெல்லாம் குத்திக்கிறாங்கன்னா அதில் ஒரு மீனிங் இருக்குது. அதை நானும் வரவேற்கிறேன். நானும் அந்த கொள்கைகளெல்லாம் ஃபாலோ பண்ணுறவ தான். நானுமே வந்து பச்சை வந்து குத்தியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸ்பெசிஃபிக்காக. அதுக்கு காரணம் வந்து என்னோடய பாட்டி சொன்ன ஒரு விஷயம். ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறது நான் ஆராய விரும்பல, எனக்கு தெரியாது. நாம் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன கொண்டுட்டு போவோம்? இந்த ஆன்மா மட்டும்தான் நம்மளை விட்டு போகும். அப்போ சொர்க்கத்தில் கேட்பாங்களா உனக்குன்னு என்ன இருக்குதுன்னு கேட்டால் நம்ம குத்தினு இந்த பச்சை நம்ம கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க விளையாட்டாக சொன்னாங்களோ, ஆனால் அதை அவங்க ரொம்ப சீரியஸாகவே சொன்னாங்க. பட் அது என் மனசில் பதிஞ்சிருச்சு. 100க்கு ஒரு 19% நம்ப மாட்டேன், ஒரு 10% வந்து சில விஷயங்களை நான் நம்புவேன். இந்த பச்சை குத்துறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.